பண்ண? அம்மா தான் எக்ஸ்ட்ராவா ஒரு பானையும் ஒரு அடுப்பும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு தாண்டி 3 பானை. வயசு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமே நடந்திருக்கு. அது என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட்டு வரவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மகாநதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடக்குது. என்னென்னா நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. 2வது விஷயம் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணா வந்துட்டு ஏதோ ஒரு மர்மமான ஒரு வேலையை பார்க்குற மாதிரியே தோணுது. எப்போவுமே வந்துட்டு ஏதோ ஒரு காம்படிஷனில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா, அவர் வந்து என்னென்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக வந்துட்டு மூவ் பண்ணுற மாதிரியே தெரியுது. அவர் கன்ஃபார்மாக வந்துட்டு பசுபதி கிட்ட தான் பேசுகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. பெருசாக ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்ம விஜய்க்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்னு. பிஸ்னஸ் ரீதியாக வந்துட்டு அவர் விஜய் வந்து அடி வாங்கிட்டார். ஃபேமிலி ரீதியாகவும் வந்து விஜய் வந்து அடி வாங்கிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் வந்து முழிச்சிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் பொறுமையாக இருந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவார் நம்ம நம்புகிறோம். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு விஜய்னு போட்டு 3 ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்துட்டு விஜய் வந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா எதிர்பாராத விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு தான் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம விஜயோட வாழ்க்கையில். நம்ம எதிர்பார்த்தது ரொம்பவுமே வந்துட்டு நடக்கலை. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பிஸ்னஸும் நடக்கலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்டியும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. இது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த எபிசோட. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த எபிசோடு பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு உண்மையாலுமே தெரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ இதில் வந்துட்டு கிராமத்து பொங்கல்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறார். ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம விஜய் வந்து கிராமத்து பொங்கல்னு என்னன்னே தெரியாது. பட் இருந்தால் நம்ம காவேரிக்கு தெரியும். காவேரி வந்து நம்ம விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நிவின் வந்து உள்ளே வந்து நிவின் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் அடுத்த பகுதியில் நம்ம கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எதனாலும் நம்ம குமரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குமரனோட கதை இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்போ வந்துட்டு நம்ம குமரனை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாரதம் வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி நம்ம முத்துமலரோட வந்து பார்த்திங்கன்னா மிங்கிளாகி நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப கலந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லெவலுக்கு வந்து நம்ம சாரதம் வந்து வந்துட்டாங்க. சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் தெரிய போகுது நம்ம முத்துமலரோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஒரு திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பசுபதி தான் காரணம். இந்த ஃபேமிலி வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறார் நம்ம விஜய். ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட்